மக்களே, ஈரான் இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதிய ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. ஷஹீம் 136. இதை வந்து நீங்க முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா அதை வச்சுதான் உக்ரைனை கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ட்ரோனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து ஒரு ப்ரொபலர் மாதிரி இருக்குங்க. இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோ வெடிமருந்தை வந்து பாத்தீங்கன்னா இதால கொண்டுட்டு போக முடியும். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதால வந்து போக முடியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பவர் பிளான ட்ரோன். இது வந்து ஏழைகளின் ட்ரோன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா செலவாகுன்றாங்க இந்த ட்ரோனை வந்து தயாரிக்கிறதுக்கு. ரொம்பவே காசு கம்மியானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்களே, துபாய், இந்த ஜோர்டானு, பக்ரைன், இந்த மாதிரி நாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி, 30 கோடி, 20 கோடி, 100 கோடி ரூபாய் தயாரிக்கணுமா. அவங்க வந்து இந்த ட்ரோன் அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த ட்ரோனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அழிக்கிறாங்க. அவங்க அழிக்கிறதுக்கு அவ்வளவு கோடி ட்ரை பண்றாங்க. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான காசுலயே அதிக சேதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரோன், ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரோன் ஒரு நாட்டை நோக்கி ஏவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல 1-2 ட்ரோனாவது வந்து அந்த நாட்டுல விழுந்து ஏகப்பட்ட சேதாரத்தை உண்டாக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மேலேயே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இப்ப அமெரிக்கா இப்போ ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது வந்து உக்ரைன் வந்து கேட்டிருக்காங்க, நீ ரஷ்யா உக்ரைன் போர்ல நீ ரஷ்யாவுக்கு எதிராக நீ பயன்படுத்தின ட்ரோன்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த ட்ரோன்கள்லாம் கம்மியான ரேட்டு எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கதா வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. உக்ரைன்ட்ட இருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வாங்க போறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாங்க. ஏன்னா ஈரான் இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி செலவு பண்றாங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 கோடி 5 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்குன்னு பாருங்க காசு டிஃபரண்ட் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு அதே சேதாரம் தான் உருவாகுது, இவங்களுக்கு அதே சேதாரம் தான் உருவாகுது. அதனால வந்து இப்ப அமெரிக்கா லேசர் இந்த மாதிரி மற்ற நாடுகள்ட்ட இருந்து ட்ரோன் வாங்குறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, மார்ச் 3ஆம் தேதி எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் மேல. அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் குண்டுகள்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொத்து குண்டுகள்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குண்டோட டெக்னாலஜி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குண்டா வந்து பாத்தீங்கன்னா போகும், அந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு குண்டா வந்து பாத்தீங்கன்னா போகும், அது வெடிச்சு செதறி அது பல குண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப 7 கிலோமீட்டருக்கு விரிவடைஞ்சு 7 குண்டுகளா வந்து போச்சு அப்படின்னு இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. 12 பேர் அவங்க சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 12 பேர்கிட்ட ரொம்ப காயமடைஞ்சாங்க. ஈரானோட வந்து பாத்தீங்கன்னா வார்னிங்கோட செஞ்சுட்டாங்க, நீங்க இந்த ஆயுதத்தெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது எங்க மேல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வார்னிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு கொடூர ஆயுதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறும். இன்னொன்னு சிலது வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு சிதறாது. ஆனா வெடிச்சு சிதறாட்டாலும் அது வந்து பிரச்சனை தான். ஏன்னா அது ஒரு கன்னி வெடி மாதிரி இருந்து சொல்றாங்க. எப்ப வேணா வெடிக்குமா, ஒரு 10 சென்டோட அந்த ஒரு குண்டுன்றது வெடிக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2011 இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதங்க. எந்த நாடுகளுமே வந்து யூஸ் பண்ணல. ஆனா அதுல ஒரு சில நாடுகள் கிடையாது அந்த தடை செய்யப்பட்டதுல. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன், நம்ம இந்த உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா போர்ல வந்து உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் குண்டுகளை வந்து அமெரிக்கா வந்து கொடுத்திருந்தாங்க. கொடுத்து வந்து ரஷ்யா மேல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த குண்டுகளை. ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த குண்டுகளை யாரு ஈரானுக்கு கொடுத்தது? ஏன்னா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சயின்டிஸ்டுமே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டாங்க. அப்ப சயின்டிஸ்டே யாருமே வந்து கிடையாது. அப்படி எப்படி இந்த குண்டுகளை வந்து உருவாக்க முடியும்? அது நல்ல நுணுக்கமான ஒர்க்குன்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப இந்த குண்டுகளை ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்க முடியும். ஏன்னா பொருளாதார தடை வந்து ஈரான் மேல இருக்கு. அப்ப வேற நாடு எதுவுமே வந்து கொடுக்க முடியாது. அப்ப ரஷ்யா இல்ல சைனா, இது 2 நாடுகளை ஏதாவது ஒரு நாடு இந்த ஆயுதத்தை ஈரானுக்கு வழங்கியிருக்கும்னு சொல்றாங்க. மக்களே, திருப்பி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. அதாவது $151 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ உதவி, அவ்வளவு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வழங்க போறதா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு. இது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானால ஜெயிக்க முடியாதுங்க. ஆனா வந்து என்னன்னா, அமெரிக்காவோட போர் ஆயுதங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதை காலி செய்ய வைக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போரை வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே போனா அவங்களோட ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா குறைபாடாகும். இதனால வந்து அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு சொல்லிதான் ஈரான் இப்ப தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. மக்களே, இந்த 2 வீடியோ நீங்க மார்ச் 8ஆம் தேதி கண்டிப்பா பாப்பீங்க. இது எத்தனாவது வீடியோன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியல. முடிஞ்ச வரைக்கும்
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வெளிநாடுகள் அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அங்கே வந்து இப்ப நார்மலா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நார்மலா இருக்குன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் அதை வந்து உங்கள்கிட்ட அப்படி காட்டுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேரால் வந்து சொல்லப்படுது. மற்றபடி சீரியஸா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. பட் என்னன்றத நீங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அங்கெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை, நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாய். அடுத்த ஒரு வீடியோ, தரமான வீடியோ இருக்கு.